Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து homemade marshmallow corn syrup யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற viewers இந்த வீடியோ கீழ தெரியுற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல bell symbol-ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த marshmallow வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டாப்பிங் பண்ணலாம். நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். சும்மாவே அப்படியே கூட சாப்பிடலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கலர் நிறைய ஃப்ளேவர் வெரைட்டிஸில் பண்ணலாம். இப்போ நான் வந்து டபுள் கலர் இருக்க மாதிரி நான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் 1 கப் சுகர், அதாவது 250 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜெலட்டின் எடுத்துக்கணும். ஜெலட்டின் வேணான்றவங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா அகரகர் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்னா டேரெக்டாகவே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபுட் கலர் வந்து நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கலர் இல்லாமல் கூட அப்படியே செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுட்டு இந்த ஜெலட்டினை ஃபஸ்ட் நம்ம ஊற வைக்கணும். நல்லா வந்து அது டிசால்வ் ஆகி ஒரு 10 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுக்கணும். அப்புறம் தான் நம்ம சுகர் சிரப் பண்ணணும். இப்போது இந்த சுடு தண்ணியை வந்து இதில் நல்லா ஊற்றிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா முழுகிற மாதிரி ஊற்றணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டி இல்லாமல் இருக்கணும். இது நல்லா இதிலே ஆக்டிவேட் ஆகி நல்லா கரைஞ்சி உங்களுக்கு 10 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும். ஸோ இந்த மீன் டைம் நம்ம வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப் சுகருக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து ஊற்றி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும். இப்போ நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டேன், அரை கப் அளவுக்கு தண்ணி. இப்போ வந்து நம்ம இந்த சுகரை இதில் போட்டுடலாம். இது நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் ஜெலட்டின் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா கரையட்டும். அப்புறம் வந்து இந்த 2 ஃப்ளேவர் நான் ஒரு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கலர் வந்து ஃபுட் கலர் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டபுள் கலருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, பின்னாடி தான் ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட வரும்போது அப்படி தொட்டு பார்க்கும்போது லைட்டாக அது லைன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஜெலட்டின் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இது கொதித்து அந்த டைம் வரும்போது நம்ம வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போது நம்ம வந்து இந்த ஜெலட்டின் மிக்சரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் 1 or 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே குக் பண்ண தேவையில்ல. நல்லா ஒரு நிமிஷம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணணும். இப்போது ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னொரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சூடு இருக்கும் போதே நீங்கள் பீட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பண்ண முடியும், இல்லைனா ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணலாம். கையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து இது சூடு இருக்கும்போது எலக்ட்ரிக் பீட்டரில் ஃபஸ்ட்டு அடித்து நல்லா ஒயிட்டாக ஃப்ளஃபியாக ஒரு க்ரீமியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒயிட்டாக நிறையா மாறிட்டு வரும். இன்னும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு லோவில் வச்சு பீட் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆனோன்னா மீடியம் டு ஹை கொண்டு போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஒயிட்டாக க்ரீமியாக வரும். விப்டு க்ரீம் அளவுக்கு அப்படியே ஸ்டிஃப் பீக்ஸ் இருக்காது. பட் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிட்டத்தட்ட வந்துடும். பட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்ளோயாக ரிப்பன் மாதிரி அப்படியே விழும். அந்த டைமில் தான் நம்ம வந்து எசன்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ நல்லா அடிச்சுட்டு அந்த டெக்ஸ்சர் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அடிச்சிருப்பேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எசன்ஸ் சேர்த்துடலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்க்குறேன். நான் வந்து 2 கலராக ஒரே இதில் சேர்ந்துருக்க மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து பாதி இதை அடிச்சுட்டு பாதி ஒரு லேயர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லேயர் கலர் மிக்ஸ் பண்ணி அப்படி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு இது இன்னும் நல்லா பீட் பண்ணணும். நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே ரிப்பன் மாதிரி விழுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாதியை நான் வந்து ட்ரேயில் ஊற்றிடுறேன். மீதிக்கு கலர் ஆட் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் நான் பாதி ஊற்றி வச்சுட்டேன். இப்போது செகண்ட் ஹாஃப்க்கு நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி ஒரு 1 மினிட் பீட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே ஊற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செகண்ட் லேயர் வந்து நான் வந்து பிங்க் கலர் நம்ம ஆட் பண்ணதை மேலே ஊற்றி வச்சாச்சு. நல்லா இப்படி ஸ்லாப் பண்ணிக்கோங்க.
அண்ட் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து இதை ஸ்பேட்லாவெலாம் எதுவும் பண்ண வேணாம். அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சு நீங்கள் செட் பண்ணலாம். பட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரம் செட் ஆகிடும். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர், அதாவது 1 கப் சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்சியில் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து கத்தியில் நம்ம தடவுற அந்த பிளேட்டில் போட்டு கட் பண்ணுற இடத்துல அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து செட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை வைக்கும்போது ஃப்ரீசரில் வைக்காதீங்க. நார்மலான இதில் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. அண்ட் மேலே வந்து நல்லா ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர் பிளேட்டை போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்றேன். 3 hours கழித்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம சுகர் மிக்சர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, நான் மறுபடியும் சொல்கிறேன். 1 கப் சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஃப்ளவரில் கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்து டஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் நல்லா டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒட்டாமல், உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து இந்த இதுலேருந்து டீமோல் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இது டீமோல் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ தான் இந்த மாதிரி பெரிய கத்தியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே இதில் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணிடுங்க. நான் அந்த பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்துடும். நம்ம அந்த நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சுகர் மிக்சர் போட்டோன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 கலர்ஸ் வர மாதிரி இருக்கும். ஒரு லேயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 2 லேயருக்கும் சமமாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு கார்ன் சிரப் இல்லாமலேயே இவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சாஃப்டாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ்னு எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் அகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.